சிறந்த எதிர்பார்ப்பு என்பது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் அவனுடைய நன்மை எதிர்பார்ப்பதாகும். சரி, எதிர்பார்ப்பிலே சிறந்த ரஜாவிலே சிறந்த எதுனா இத்தாஅத், அல்லாஹ் கீழ்ப்படுகிறது, கட்டுப்படுறது, இன்கியாத். அதன் மூலமா அல்லாஹ்வோட நன்மை எதிர்பார்க்கிறது. நாம எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு அல்லாஹ்வோட ரஜாவோடு அந்த இபாதத்தை செய்து நன்மையை எதிர்பார்க்க வேண்டும். இதுதான் சிறந்த ரஜா அப்படிங்கிறாங்க. அல்லது அவனுக்கு மாறு செய்வதை விட்டு தௌபா செய்து விலகி தன்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதை அவனுடைய எதிர்பார்ப்பது மிகச்சிறந்ததான். ஒன்று, அல்லாஹ்வுக்கு இத்தாஅத் செய்து அல்லாஹ்வோட நன்மையை எதிர்பார்க்கிறது, அது ரஜாவில் சிறந்தது. இன்னொன்று, ஒருத்தர் தான் செய்த பாவத்தை விட்டு விலகி அல்லாஹ்வோட தௌபா செய்து இந்த தௌபா அல்லாஹ்வோட ஏற்றுக்கொள்ளப்படணும், அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் அப்படி எதிர்பார்க்கிறாரு வைங்க, இந்த ரஜாவும் மிகச்சிறந்தது. அப்போது ஒரு பாவி கூட ரஜாவின் பக்கம் திரும்பினார் அவர் அல்லாஹ்வோட சிறந்தவராக ஆகிவிடுவார். ஏன்? அவர் தௌபா செய்வதன் மூலமா, தன்னுடைய தௌபா அல்லாஹ்வோட ஏற்கப்படணும்னு அவர் எதிர்பார்ப்பதன் மூலமா. அப்போ இந்த இபாதா எல்லா இடத்துலையும் இருக்குது, நமக்கு தொழுகையிலும் இருக்குது, நோன்புல இருக்குது. ஒரு மஜ்லிஸில் உட்காரும்போது இக்லாஸோடு இல்மை படிக்கிறதுக்கு அல்லாஹ்வோட எனக்கு இந்த இல்மு கிடைக்கணும்ட்டு எதிர்பார்க்குறோம் பாருங்க, அதுக்கு அல்லாஹ்வோட கூலி கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம் பாருங்க. ஆகவே இந்த ரஜா அல்லாஹ்வோட இபாதத்தாக ஆகிறோம், அதுக்கு கூலி அல்லாஹ்வோட கிடைக்கும். சிறந்த இபாதா, சிறந்த ரஜா இது. உதாரணம் புரியுதா? அமல் செய்யாமல் எதிர்பார்ப்பது மோசமானதும் ஏமாற்றமும் ஆகும். ஷேக் உசைமீன் சொல்றாங்க, எல்லாம் சரிதான், ஒரு மனிதர் நான் அல்லாஹ்வோட எதிர்பார்க்குறேன் ஆனால் அமல் செய்யறதில்லை. அல்லாஹ் மன்னிக்கணும் மன்னிக்கணும் எதிர்பார்க்குறாரு, ஆனால் தௌபாவே கேட்கல, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல, இஸ்திக்ஃபார் செய்யலை. அவருக்கு எப்படி அது எதிர்பார்ப்பது? இது மோசமான எதிர்பார்ப்பு. இந்த ரஜா ஒரு மோசமானது, இது வெறும் ஏமாத்தம் தான், அவருக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. அமல் செய்யணும், அந்த அமலுக்கு அல்லாஹ்வோட கூலி கிடைக்கணும்னு எதிர்பார்க்கணும். அமல் செய்யணும், நம்முடைய இஹ்லாஸ் அல்லாஹ் ஏற்றுக்கணும்னு எதிர்பார்க்கணும். அமல் செய்யணும், நாம் ஒரு பாவத்தை செய்துட்டோம் தெரியாமல் அப்படின்னா கூட உடனே அதை விட்டு விலகி அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்கணும். இதன் மூலமாக அல்லாஹ் தன்னை மன்னிக்கணும் எதிர்பார்க்கணும். இதுதான் ரஜா. அப்போ இந்த எதிர்பார்ப்புங்கிற இந்த ரஜாங்கிற ஆவல் கொள்கிற வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு செய்யணும், அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கு செய்யக்கூடாது. இதில் பணிவையும் அடக்கத்தையும் அல்லாஹ்வோட வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் போது ஒரு இபாதத்தாக மாறிடும். இந்த பணிவை வெளிப்படுத்தி இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு செய்வதை போல வேறு யாருக்கு செய்யக்கூடாது, நபிக்கும் செய்யக்கூடாது, யாருக்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வணக்கத்தின் வகைகளில் நாம் புரிந்து கொள்கிறோம்.